morning, my dear students. In today's online class, we are going to discuss about the 11th mathematics. Okay. First, we are going to discuss about the first chapter, sets, relations, and functions. Okay, wow. Sets, relations, and functions. அதாவது பிஃபோர் கிளாஸஸ் 10th எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. செட்ஸ் சரிங்களா? செட்ஸ்னால் முதல்ல என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, a collection of well defined objects is called sets. சரிங்களா? அதாவது நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் சட்டி குண்டா வச்சு சன் கேட்கக்கூடாது. ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திஸ் இஸ் கால்டு செட்ஸ். இந்த செட்ஸுக்குள்ளே என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலமெண்ட்ஸ். சரிங்களா? இதை தான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். a collection of சரிங்களா, a collection of well defined சரிங்களா எலமெண்ட்ஸ் அல்லது எலமெண்ட்ஸ் தான் ஆப்ஜெக்ட் சொல்லலாம். தட் இஸ் கால்டு செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த செட்லேயே வந்து நிறைய படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் யூனிவர்சல் செட் சரிங்களா, ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட் சரிங்களா. அதாவது வந்து எம்டி செட் படிச்சிருக்கிறீங்களா? அதாவது A equal to சரிங்களா ஒரு செட்டு but not containing elements. A set without not containing elements is called not containing சரிங்களா, not containing elements. அதுக்குள்ள ஒரு எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா வந்து that is called empty set. சரிங்களா? empty set or a void set. சரிங்களா? empty set or a void set அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஒரு செட்டுக்குள்ள வந்து சரிங்களா, ஒரு செட்டுக்குள்ள வந்து எம்டி அதாவது எதுவுமே எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு எம்டி ஆர் வாய்டு. சரிங்களா? வாய்டு செட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே யூனிவர்சல் சரிங்களா, யூனிவர்சல் செட் சரிங்களா, யூனிவர்சல் செட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனிவர்சல் செட்னா என்ன சார் அப்படின்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் சரிங்களா, இதில் வந்து என்ன சார் இருக்கும் இந்த யூனிவர்சல் செட்டில் அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை, கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? கலெக்ஷன் ஆஃப் prime numbers is called universal set. collection of prime numbers is called universal set அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? empty set இருக்கு, finite set சரிங்களா, finite set இருக்கு, அப்புறம் வந்து infinite set இருக்கு, அப்புறம் வந்து இந்த யூனிவர்சல் செட் இருக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து இதுலேயே வந்து நீங்கள் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இந்த செட்ஸ்லேயே வந்து நிறையா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கும், புரியும்னு நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது முன்னாடியே படிச்சிருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சரிங்களா அந்த செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதாவது இந்த இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த செட்ஸை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து சரிங்களா யார் அப்படின்னா வந்து நம்மளோட கேண்டார். சரிங்களா? கேண்டார் அப்படிங்கிறது தான் முழுமையாக வடிவமைச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு நிறைய வந்து பண்ணாங்க. ஆனால் இதுக்கு நிறைய கலீலியோ அந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து இது பண்ணாங்க. பட் வந்து இந்த கேண்டார் அப்படிங்கிறவர் தான் வந்து கரெக்டாக வந்து இந்த செட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக ஒரு டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சரிங்களா, அப்புறம் வந்து ஐடென்டிட்டி சரிங்களா, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியும் அப்புறம் அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இந்த மாதிரி இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது ரெஃபர் பண்ணிங்க, புக் எடுத்துங்க. சரிங்களா? எனக்கு வந்து புக்கு வந்து நான் வந்து பிடிஎஃபாக தான் வச்சு நடந்தேன். சரிங்களா? நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்னு, ஏன்னா பிடிஎஃபில் மாறியிருப்பேன். அதாவது இந்த கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இதில் வந்து ரெண்டாக வந்து சரிங்களா, ரெண்டாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். ஒன் ஃபார் யூனியன் அண்ட் ஃபார் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்லேயுமே வந்து யூனியனுக்கு தனியாக இன்டர்செக்ஷனுக்கு தனியாக வந்து இது இருக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா வந்து ஃபார்முலா மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கம்யூனிகேட்டிவ் ஃபஸ்ட்டு போட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஏ யூனியன் பி. சரிங்களா? கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இதான் ப்ராப்பர்ட்டி. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு
sorry, equal to B union A. Okay, A union B equal to B union A. அதே intersection வரும்போது same thing, A intersection B equal to B intersection A. This is the property of commutative. சரிங்களா, commutative property-க்கு இதான் சரிங்களா, இதான் வந்து ப்ராப்பர்ட்டி கம்யூனிகேட்டிவ். அதே வந்து நெக்ஸ்ட் வந்து என்னது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கம்மிங்க, ஃபஸ்ட்டு இப்படி எழுதிங்கம்மா, ஏ யூனியன் பி யூனியன் சின்னு எழுதிட்டு அதையே இந்த பக்கமும் எழுதிருங்க சரிங்களா. அந்த ஃபார்முலா ஒரு மாதிரி இருக்கும், நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும் ஓகேவா, அப்போ தான் வந்து நல்லா புரியும், நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி இதை ஈஸியாக நான் புரிஞ்சுக்கிறது சார் இந்த ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி இந்த பக்கம் எழுதிக்கிறீங்களா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இப்போ நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க நல்லா. இந்த இடத்துல சரிங்களா, எல்லா இடத்துலையும் ஒரு விஷயத்தை சேர்க்கணும் அப்படின்னா அவங்க ஒரு இன்டர்மீடியேட்டர் இருப்பாங்க. இந்த இடத்துல பி அப்படிங்கிறது தான் இன்டர்மீடியேட்டர். ஓகே, பி அப்படிங்கிறது தான் இன்டர்மீடியேட்டர் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பி வந்து ஏ கூட சேர்ந்துடும், ஏ யூனியன் பி, சி தனியாக போயிடும் சரிங்களா. அப்போ இங்கே சார் கோச்சிக்கிட்டு வேறு யார் வீட்டுக்கு அது போயுமா கேட்கக்கூடாது, தனியாக போயிடும் சரிங்களா. அதை தான் சாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஏ யூனியன் பி சரிங்களா, இந்த சியை வந்து தனியாக பிடிச்சிடும். இங்கே இந்த பக்கம் மாறும்போது இந்த சரிங்களா, இப்போ வந்து இது யூனியன் காரண ஃபார்முலா, இது இன்டர்செக்ஷன் ஃபார்முலா அழகவங்க. ஏ யூனியன் பி, ஓகே, ஏ யூனியன் பி சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த பி வந்து ஏவோட சேர்ந்துடும், அந்த பக்கம் என்ன சார் இப்போ சி தனியாக போச்சா, இப்போ இந்த பி வந்து சியோட சேர்ந்துடும். தட்ஸ் ஆல். இங்கே ஏ யூனியன் பி இன்ட்டு யூனியன் சி சரிங்களா, அதே இசிக்கோல்டு போகும்போது ஏ யூனியன் இன்ட்டு பி யூனியன் சி. இதை வந்து இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே நீங்களே சொல்லுவீங்க, அதான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து பி ஏ, ஃபஸ்ட்டு பி வந்து ஏ கூட சேர்ந்துடும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு இன்டர்செக்ஷன் சிக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தது பியும் சியும் சேர்த்து விட்டு ஏ இன்டர்செக்ஷன் இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் சரிங்களா. டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் சரிங்களா, இதில் என்ன சார் அப்படின்னா சிம்பிள்ஸ் சரிங்களா, சிம்பிள்ஸ் வந்து மாறும் சரிங்களா, கவனிங்க ஓகேவா, புரியுதா. அதாவது என்னன்னா இங்கே வந்து இப்போ என்ன ஆகும், ஏ வந்து ஃபஸ்ட்டு வந்து பி வந்து ஏவோட சேர்ந்துடும், இந்த பக்கம் வந்து சியோட சேர்ந்துடும். தட்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டி. இங்கே இன்டர்செக்ஷன் சிம்பிள் மட்டும் மாறும்போது அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு பி வந்து ஏவோட சேர்ந்து அங்கே சியோட சேர்ந்துடும் ஓகேவா. இந்த பி தான் இன்டர்மீடியேட்டர். அப்புறம் வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டி வரும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைம்மா, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. லெஃப்ட் சைடு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரைட் சைடு இது. இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம், இந்த ஏவை கொண்டு போய் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கே எழுதுறேன் ஏ சரிங்களா, ஏ என்னது இந்த யூனியன் உள்ள போகுமா, ஏ யூனியன் பி சரிங்களா, ஏ யூனியன் பி. ஓகே, ஏ யூனியன் பி சரிங்களா, ஏ யூனியன் பி. நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன், ஏ யூனியன் பி. ஓகே, அப்புறம் வந்து நடுவில் என்ன சார் இருக்குது, இன்டர்செக்ஷன், அப்புறம் ஏவோட சி, ஏ யூனியன் சி. தட்ஸ் ஆல், ஃபினிஷ்ட், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சரிங்களா, சில பேர் நினச்சிட்டு மேக்ஸ்னா அது யூரோ மேக்ஸ் ரொம்ப ஈஸி எப்போ சார் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கணும் ஓகேவா, நல்லா கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்களே இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க என்னன்னா. இப்போ வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம், என்னது ஏ கொண்டு போய் பியில் ஏ கொண்டு போய் சியில். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு ஏ பியோட மல்டிப்ளை பண்ணும்போது அதே சிம்பிள் இன்டர்செக்ஷன் பி, நடுவில் என்ன சார் இருக்குது யூனியன். இப்போ பாருங்க சார் டக்குன்னு சொல்லுவேன், ஏ இன்டர்செக்ஷன் சி எப்படி வந்துச்சு, ஒவ்வொன்றையும் அந்த வெளியே இருக்கிற எலமெண்ட்டை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணேன், நீங்களே சொல்லுவீங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தது இப்போ ஏ யூனியன் ஏ சரிங்களா. இப்போ ஏ யூனியன் ஏ கவனிங்க, இப்போ இது ஒரு ஏ செட் சரிங்களா, 1 2 சரிங்களா யூனியன், இதுவும் ஒரு ஏ செட் சரிங்களா. இதில் என்ன சார் எலமெண்ட் இருக்குன்னா 3 4 சரிங்களா. இப்போ
அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து கவனிங்க. இப்போ வந்து ஏ சரிங்களா, ஏதாவது ஒரு செட்டு சரிங்களா, ஏதாவது ஒரு செட்டு ஏ, இந்த நம்பர்னு வேண்டாமா, ஏதாவது ஒரு செட்டு வச்சுக்கோங்க ஏ சரிங்களா. ஏவோட இன்னும் அந்த ஏவையே யூனியன் பண்ணால் ஏ தான் ஆன்சர் சரிங்களா. எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு செட்டு கொடுத்தாங்க, பி வராது, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்தாங்க 1 2 சரிங்களா. இப்போ ஏ யூனியன் ஏ இதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இதை எப்படி சார் பண்ணுறது? அதே ஏவை தான் 2 வாட்டி ஏ யூனியன் ஏ சரிங்களா, அதே 2 வாட்டி போடும்போது அந்த ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சராக உங்களுக்கு வரும். அதே ஏ இன்டர்செக்ஷன் ஏன் போதும் 2 இன்டர்செக்ஷன் போடும்போதும் 2 ஒன்றா தான் வரும். தட்ஸ் ஆல் சரிங்களா. அது ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து காணிங்க, நெக்ஸ்ட் என்னது ஏ சரிங்களா. ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ சரிங்களா. இந்த ஏ அப்படிங்கிற செட்டோட சரிங்களா, ஏ இப்போ ஏபின்னு ஒரு செட்டு கொடுத்துருவாங்களா. எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்க. ஏ அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸெட்ரா செட்டு, பி ஒரு செட்டு சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி சார் நான் பண்ணணும்னா, இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை எடுத்துக்கணும் சரிங்களா. போர்டமாஸ் ரூல் படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி சரிங்களா. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இது இன்ட்டு அந்த மாதிரிலாம் எழுதுவீங்களா, எடுத்துட்டு அந்த சரிங்களா அந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை ஏ செட்டோட வந்து யூனியன் பண்ணணும், ஒன்றா எழுதிடணும். தட்ஸ் ஆல். அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் ஏ வரும். அதே இன்டர்செக்ஷன் அப்படின்னா இங்கே வந்து யூனியன் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டு அதுலேருந்து ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் ரெண்டையும் ரெண்டில் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் இன்டர்செக்ஷன் அப்படி பார்ப்போமா. அந்த மாதிரி இருக்கும்போது ஏ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இதான் வந்து அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முன்னாடி 4 போட்டிருக்கேன். இந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. திஸ் ஆர் த 5 ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா. 5 ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கணும். நான் எதுக்கு சார் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபார் யுவர் உங்கள் நல்லதுக்கு தான் சரிங்களா, உங்கள் நல்லதுக்கு தான் சரிங்களா. அப்புறம் வந்து டி மார்கன்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. டி மார்கன்ஸ் லா இருக்குது, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இருக்குது, எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட் இருக்குது, அப்புறம் கார்டினாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து பார்ப்போம். கவனிச்சே வந்துடுங்க, ஏன்னா மேக்ஸ் எல்லாம் நீங்கள் கவனித்தா மட்டுமே புரியும். ஓகே, கவனிங்க. அடுத்த டி மார்கன்ஸ் லாவோட ஃபார்முலா. அதாவது வந்து hereafter we are going to discuss about the main formulas, so please listen carefully. Mathematics is depend upon formulas. ஓகேவா, அந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தரவாக இருந்தால் தான் மேத்தமேட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த ஃபார்முலாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிவிட்டேன். இப்போ டிமார்கன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஏ யூனியன் பி டேஷ் சரிங்களா. ஏ யூனியன் பி, this is called as whole dash சரிங்களா. இதை பிரிக்கும் போது என்ன சார் ஆகும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஏவோட இந்த டேஷ் மல்டிப்ளை ஆகும், ஏ டேஷ். இங்கே போகும்போது இந்த சிம்பிள்ஸ் மாறுமா, இந்த இடத்துல இந்த ஃபார்முலாலாம் வரும்போது இந்த சிம்பிள்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். யூனியன் இருக்கா, இன்டர்செக்ஷனாக மாறும். இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகேவா, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் யூனியன் வந்து இன்டர்செக்ஷன் ஆகி பியோட டேஷ் இருக்கும். ஓகே, அதே இன்டர்செக்ஷன் வந்தால் ஒன்றும் இல்லை, ஏ டேஷ் சரிங்களா. நீங்கள் என்ன சார் சொல்கிறேன், நானே சொல்லுவேன். இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியனை மாற்றி போட்டு அப்படியே பண்ணிடுவேன். இன்டர்செக்ஷன் வந்தால் யூனியன், யூனியன் வந்தால் இன்டர்செக்ஷன், ஏவோட இந்த டேஷ் வந்துடும், பியோட இந்த டேஷ் வந்துடும். தட்ஸ் ஆல் தி 2 ஃபார்முலாஸ். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குதா இருக்கும். தேர்ட் ஃபார்முலா கவனிங்கம்மா. ஓகேவா, தேர்ட் ஃபார்முலா கவனிங்க. ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஓகே, ஏ மைனஸ் பி யூனியன் சி. என்ன சார் எதுவுமே எழுதாமல் இருக்கீங்க, இனிமே தான் எடுக்கல. இது வந்து எப்படி அப்படின்னா வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும். இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம், இது மட்டும் நான் சொல்லித்தரேன் வச்சுங்க. யூனியன் இருக்குது, அப்போ இங்கே வரும்போது இன்டர்செக்ஷன். ஏன் சார் அப்படின்னா அந்த ஃபார்முலா தலையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இன்டர்செக்ஷன் யூனியன், இதை மட்டும் ஞாபகம். இனிமேல் என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸி சரிங்களா. இல்லை சார் ஈஸிங்கன்னா ஒரே வார்த்தை பாருங்க. இந்த ஏவை நான் முன்னாடி சொன்னால், இந்த ஏவை வந்து உள்ளே கொண்டு போய் எலமெண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஏ மைனஸ் பி, அப்புறம் என்ன, ஏ பியோட செஞ்சா அதே ஏ வந்து சியோட சேர்த்தணும் சரிங்களா. ஏ மைனஸ் சி. ஓகே, ஏ மைனஸ் பி, அதே இது ஏ வந்து ஏ மைனஸ் சி. ஓகேவா, முடிஞ்சு போச்சு. அதே ஏ சரிங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் சரிங்களா. ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் சி. ஓகேவா, ஐ கரெக்ட். ஒரு வாட்டி நானும் வந்து செக் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஒரு தடவை நானும் செக் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல் கரெக்ட் சரிங்களா.
ஏ மைனஸ் பி சரிங்களா. இந்த யூனியன் வந்து இன்டர்செக்ஷனாக மாறும், இன்டர்செக்ஷன் வந்து யூனியனாக மாறும். மித்தபடி இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த சிம்பிள்ஸ் மட்டும் மாறி போட்டால் மொத்த சம்மும் மாறி போயிடும். ஓகே. அப்புறம் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சரிங்களா. இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கவனிங்க. சிமெட்ரிக் டிஃபரன்ஸில் வந்து ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு பி சிமெட்ரிக் ஏ, இதெல்லாம் உங்களுக்கு அந்த யூனியன் இன்டர்செக்ஷனில் படித்த மாதிரி அப்படியே வந்துடும் சரிங்களா. அப்படியே மாற்றி போட வேண்டாம் வேர்ட்ஸை. இதுக்கு மேலே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன சார் ஏ சிமெட்ரிக் ரெண்டு அர்த்தம் ஒன்றே போட்டுருக்கீங்க, இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். என்ன சார் இந்த பி வந்து ஏவோட சேர்ந்துடும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பி ஏவோட சேர்ந்துடும், அப்புறம் சி கோச்சுக்கதா சியோட சேரணும்ல, சியோட சேர்ந்துச்சு, அவ்வளோதான் ஃபார்முலா. தட்ஸ் ஆல் த ஃபார்முலா. என்ன இப்போ இந்த சிமெட்ரிக் ஃபார்முலா கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஏ சிமெட்ரிக் பி இன்டூ சிமெட்ரிக் சி அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ சிமெட்ரிக் இன்டூ பி சிமெட்ரிக் சி, அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தேர்ட் ஒன் சரிங்களா. அந்த தேர்ட் ஒன்ல வந்து என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் சி. இதில் வந்து ஒன்றுமே இல்லைம்மா சரிங்களா. ஒன்றுமே இல்லைன்னா ஏன் சார் எழுதி போட்டு நடத்துறீங்க அப்படின்னா கேட்கக்கூடாது. இதே தான், ஒன்றும் இல்லை. இதை கவனிங்க. ஃபஸ்ட்டு இதை மறந்துடுங்க சரிங்களா. அதை வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு இல்லைன்னா புடிய மறந்துடக்கூடாது, இப்போதைக்கு மறந்துடுங்க சரிங்களா. ஏ இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே. அப்புறம் வந்து சிமெட்ரிக் இப்போ இல்லாததான் இப்போதைக்கு அர்த்தம். அப்புறம் என்ன சார் இருக்குது சிமெட்ரிக் இல்லைன்னா வேறு என்ன சார் இருக்குது, இந்த ஏவோட எலமெண்ட்டை போய் சியில் வந்து எழுதுவோமா சரிங்களா. இப்போ ஏவோட பி எழுதியாச்சு, ஏவோட சரிங்களா சியையும் எழுதியாச்சு. இப்போ என்ன சார் நடுவில் நம்ம போடாமல் இருப்போம் சிமெட்ரிக், அதை போட்டுக்கிறேன் சார், முடிஞ்சு போச்சு ஃபார்முலா. ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் இன்டூ பி சிமெட்ரிக் சின்னா என்ன சார் ஃபார்முலானா ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் ஏ இன்டர்செக்ஷன் சி. தட்ஸ் ஆல். புரிஞ்சுதான்? இதெல்லாம் தான் வந்து ரெண்டு ஃபார்முலாஸ் என்ன பார்த்துருக்கோம், டிமார்கஸ் ஃபார்முலா, அப்புறம் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபார்முலா சரிங்களா. இன்னும் ஒன்றே, அதாவது வந்து இன்னும் ரெண்டே இருக்குது சரிங்களா. எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கவனிங்க. அதாவது வந்து இந்த எம்டி யூனிவர்சல் செட் அப்படின்னா வந்து எம்டி செட்னா என்ன சார் சரிங்களா, there is no elements in the set is called as empty set சொன்னலாம். அதே வந்து வேற என்ன சார் சொன்னீங்க அப்படின்னா வந்து இந்த யூனிவர்சல் செட்னா என்ன சார் சொன்னீங்க, மறந்து போச்சுன்னு மண்ணே சொல்லிக்கூடாது. ப்ரைம் நம்பர்ஸ் சரிங்களா. ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் இப்போ வந்து a set containing of no elements 5 அப்படின்னு சொன்னால் அது யூனிவர்சல் டேஷ் யூ டேஷ் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. யூ டேஷ் இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதில் எம்டி செட் ஆர் யூனிவர்சல் செட்டில் செகண்ட் ஃபார்முலா சரிங்களா. அதே யூ டேஷ் இருக்குது சார். சரி சார், நீங்கள் வந்து செட்டு பை இல்லைன்னா யூ டேஷ் இருக்கீங்க, அதே அந்த யூ டேஷே கொடுத்து வைக்கிறா சார். அப்போ நீ என்ன பண்ண, அந்த பையன் இந்த பக்கம் போடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவன் எதை கேட்குறான், அவன் மாற்றுறான்னா நம்ம அதை மாற்றுறோம், அவ்வளோதான் சரிங்களா. நம்மள அவன் குழப்பினாலும் நம்ம குழம்பக்கூடாது. ஓகே. தேர்ட் ஃபார்முலா சரிங்களா. தேர்ட் ஃபார்முலா கவனிங்க. தேர்ட் ஃபார்முலா என்ன சார் கொடுத்துருக்கான், புக்கை கவனிச்சே வரீங்களா. புக்கை கவனிக்கணும், நானும் புக்கை பார்க்குறேன், நீங்களும் புக்கை பார்க்கணும். அப்போ தான் ரெண்டு பேரும் புரிஞ்சிக்க முடியும். ஏ யூனியன் சரிங்களா, ஏ யூனியன் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த ஃபார்முலாலாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகேவா. ஏ யூனியன் ஏ டேஷ் அப்படின்னா வந்து ஏ அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா. ஏ அப்படின்னு தான் ஆன்சர் வரும் சரிங்களா. அதே சரிங்களா. அதே வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் சரிங்களா. ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் வந்துருச்சு சார். நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா வந்து 5 சரிங்களா. அதாவது இது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குழப்பறமாக இருக்கும். ஏ யூனியன் ஏ டேஷ்னா ஏ அப்படிங்கிற அந்த செட்டே ஆன்சர் ஆகும், ஏ அப்படிங்கிறதே ஆன்சர் ஆகும். ஏ இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா 5 சரிங்களா, நத்திங் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபிஃப்த் ஒன் சரிங்களா. ஃபிஃப்த் ஒன் எங்கே இருக்குது, போர்டு இருக்குல்ல பெருசாக இருக்கும் சரிங்களா. ஃபிஃப்த் ஒன் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ யூனியன் யூ சரிங்களா. ஏ யூனியன் யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா சரிங்களா. இந்த யூ வந்து கேப்ஸ் யூவை நல்லா கன்சிடர் பண்ணிக்கங்க சரிங்களா. ஏ யூனியன் யூன்னு வந்தால் அதே யூ தான் சார் ஆன்சர் சரிங்களா. யூ தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் சார். சிக்ஸ்த் ஒன் என்ன சார் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலா பார்த்துங்க. ஏ இன்டர்செக்ஷன் யூன்னு வருது சரி சார். ஏ யூனியன் கொடுக்காம ஏ இன்டர்செக்ஷன் யூன்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே கை வச்சுட்டு உட்காந்து தான் போக வேண்டியதான். இப்போ வந்து நடக்கணுங்க. ஏ யூனியன் யூன்னு வந்துன்னா யூ தான் ஆன்சர். ஏ இன்டர்செக்ஷன் யூ வந்துச்சுன்னா ஏ தான் ஆன்சர். முடிஞ்சு வச்சா. இந்த இடத்துல யூனியன் வந்தால் அதே யூ வந்துடும், இப்படி ஞாபகம். யூ வந்தால் அதே யூ,
அதே இன்டர்செக்ஷன் வந்தால் ஏ வந்துடும் அப்படின்னு ஞாபகம் முடிஞ்சு வச்சா புரியணும் ஓகேவா. அப்புறம் வந்து இது தொடர்ந்து வந்து கார்டினாலிட்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா சரிங்களா. இதுதான் லாஸ்ட். இந்த ஃபார்முலா பார்த்தோன்னே போது சார் ரொம்ப இது பண்ணாதீங்க சார் அப்படின்னா இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா இது மட்டும் இதாக வந்து நீங்கள் பார்த்தாலே பார்க்க போகிறதே ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நல்லா கவனிச்சிங்க. அதாவது கார்டினாலிட்டினா என்ன ஒன்றும் இல்லைப்பா சரிங்களா. ஒரு ஃபைனைட் செட் இஃப் தேர் இஸ் அ சரிங்களா, இஃப் தேர் இஸ் அ ஃபைனைட் செட் வந்துச்சு அப்படின்னா வந்து சரிங்களா. இப்போ ஃபைனைட் செட் வந்து n ஆஃப் a யூனியன் b என்ன சார் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபைனைட் செட்டுமா அதில் வந்து n ஆஃப் a யூனியன் b வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒவ்வொன்றையும் இது பண்ணணும். n ஆஃப் a ப்ளஸ் வேறு என்ன சார் இருக்குது b கோச்சுக்காதான் n ஆஃப் b அப்புறம் என்ன சார் ப்ளஸ் n ஆஃப் a யூனியன் b அப்படின்னு போட்டால் தப்பு சரிங்களா. அதே தான் அப்படியே எழுதி வைக்கக்கூடாது, மைனஸ் போட்டணும், லாஸ்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணணும். இது எப்படி தெரியுமா, இந்த a ப்ளஸ் அதாவது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலாம் படிச்சிருக்கிறீங்களா, a ஸ்கொயர் 2ab அந்த மாதிரி வரும். n ஆஃப் a n ஆஃப் b முதல்ல n வந்து ரெண்டு கூடி சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து இந்த மொத்தமாக இருக்குல்ல இது வந்து n ஆஃப் a சரிங்களா யூனியன் b அப்படின்னு இருந்தால் தப்பு. இந்த யூனியன் நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த யூனியன் ஃபார்முலாவை இந்த பக்கம் வரும்போது இன்டர்செக்ஷனாக மாறிடும். n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. n ஆஃப் a யூனியன் b யோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா வந்து n ஆஃப் a ப்ளஸ் n ஆஃப் b மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. எப்போ சார் அப்படின்னா ஃபைனைட் செட்டாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். அதே ஃபைனைட் செட்டாக இல்லாமல் சரிங்களா, அதே ஃபைனைட் செட்டாக இல்லாமல் டிஸ்ஜாயிண்ட் சரிங்களா, டிஸ்ஜாயிண்ட் ஃபைனைட் செட்டாக இருந்தால் சரிங்களா, டிஸ்ஜாயிண்ட் ஃபைனைட் செட்டாக இருந்தால் ஃபைனைட் செட்டாக இருந்தால் இதான் ஃபார்முலா, நீங்கள் மாற்றமே வேண்டாம், நான் உங்களை குழப்பலை. அப்படியே டிஸ்ஜாயிண்ட் ஃபைனைட் செட் வந்துருச்சுன்னா என்ன சார் அப்படின்னா ரொம்ப ஈஸி சரிங்களா. அவன் வேலையை குறைச்சி விட்டான்னு அர்த்தம். என்ன சார் அப்படின்னா n ஆஃப் a யூனியன் b அப்படின்னு வந்தது. If it is comes with disjoint finite set, the formula is n of a plus n of b. Okay, very easy, very simple. அதாவது வந்து டிஸ்ஜாயிண்ட் ஃபைனைட் செட்டாக கேட்டானா அவன் ரொம்ப நம்மளுக்கு புண்ணிய செய்கிறவன் சரிங்களா, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா வச்சு ஆன்சர் போடுறான். அதே ஃபைனைட் செட்டாலும் ஃபைனைட் செட்டு நீ கொடுப்பானா என்ன பயந்துரும்னா அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இருக்கிற சிம்பிளை மட்டும் இந்த பக்கம் மாற்றி போட்டு போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் ஆல் த ஃபார்முலா ஓகேவா, தட்ஸ் ஆல் த ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா வந்து கார்டீசியன் ப்ராடக்ட்லாம் கேள்விப்பட்டீங்களா. அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா செட் ஆஃப் ஆர்டர்டு எலமெண்ட்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை சார். கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு மண்டையை சொல்லிக்கூடாது, செட்னா என்ன சொல்லி கொடுத்துட்டீங்க. கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். கார்டீசியன் ப்ராடக்ட் சரிங்களா, கார்டீசியன் ப்ராடக்ட் சரிங்களா. கார்டீசியன் ப்ராடக்டாக இருக்கும்போது சரிங்களா, இஃப் தட் இஸ் கார்டீசியன் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன சார் ஆகும் அப்படின்னா வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா வந்து செட் ஆஃப் ஆர்டர்டு எலமெண்ட்ஸ் சரிங்களா. இந்த கார்டீசியன் ப்ராடக்டாக செட் ஆஃப் ஆர்டர்டு எலமெண்ட்ஸ் சரிங்களா. ஆர்டர்டு எலமெண்ட்ஸாக இருந்ததுன்னா அது பேர் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்டால் நான் என்ன சார் சொல்லுவேன்னா அது பேர் கார்டீசியன் ப்ராடக்ட்ஸ். set of ordered elements is said to be the Cartesian product அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இதுதான் வந்து ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சரிங்களா. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதாவது இப்போ if we have two sets ஓகே, கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, செட் ஆஃப் ஆர்டர்டு எலமெண்ட்ஸ் ஓகே. எலமெண்ட்ஸை ஆர்டர் பண்ணுறது அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு தரத்துக்கு நான் ரெடி. இப்போ ஏ சரிங்களா, 1 2 3 ஓகே, இது ஒரு செட் ஓகே. ஏ வந்து 1 2 3 ஓகே. பி நீங்களே ஒரு செட் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் நானே கொடுக்கல, புக்கில் இருக்கிறதே கொடுக்குறேன். ரெஃபர் யுவர் புக் பேஜ் நம்பர் 4 சரிங்களா. அதில் கவனிங்க, பி வந்து 2 4 6 இப்படி கேட்டு வச்சுட்டாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கண்ணில் தண்ணியில் அடிக்குது.
அப்படி கேட்டானா வேஸ்ட்டு ஃபாலோன்னு அர்த்தம். இதோட ஈஸியாக கேட்கவே முடியாது. என்ன சார் புக்கில் அவ்வளோ எழுத்து இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏ இன்ட்டு பின்னு போடு, சரியா? ஏ இன்ட்டு பின்னு போடு. இன்ட்டுனா என்னப்பா பண்ணுவேன் நீ? இன்ட்டுனா என்ன பண்ணுவான்? மல்டிப்ளை பண்ணியா? அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டை போடு. என்ன சார் நான் பண்ணணும்? சரிங்களா? நான் ஏதாவது பெரிய விஷயம் செய்யணுமா சார்? மழையை பேக்கிற விஷயமா சார் இது? அப்படின்னா ஒரு மணி கிடையாது, சொன்னா நிச்சி அப்படின்ற என்ன பண்ணுமான்னா இந்த ஒவ்வொரு சரிங்களா இந்த ஒவ்வொரு ஏழை இருக்கிற எலமெண்ட்டையும் கொண்டு போய் ஒவ்வொரு செட்டில் வந்து நம்ம வந்து பண்ணணும். வேற ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு கவனிக்குமா 1 எடுத்துங்க. 1,2. அப்புறம் என்ன இருக்கு? 1,4. அப்புறம் என்ன இருக்கு? 1,6. புரிஞ்சுதா? வேற என்ன சார் பண்றது? அடுத்த நம்பர் எடுத்துக்க. 2,2. நெக்ஸ்ட் 2,4. நெக்ஸ்ட் என்னது? 2,6. இன்னும் ஒரு நம்பர் இருக்கு சார். அவ்வளவுதான், முடிச்சுட்டா நீங்க. 3,2. நெக்ஸ்ட் 3,4. நெக்ஸ்ட் அடுத்தது 3,6. அவ்வளோதான், சம்பவம் முடிச்சு போயிட்டே இருக்கலாம். நீ ரொம்ப ஈஸியாக பிடிச்சா என்ன அப்படின்னா வந்து அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து அந்தந்த இதில் வந்து இது பண்ணும். ஓகேவா? அதை கவனிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபார்ம் தான் மேக்ஸ். எவ்வளோ ஈஸி தெரியுமா? நான் சம்பளம் கொஞ்சம் போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன சார் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா வந்து அதாவது வந்து சில நேரத்தில் வந்து சம் வந்து அப்படியே குழப்பற மாதிரியே போயிட்டு படங்கள் புரிஞ்சிடும். சரிங்களா? அப்படின்னாமும் இருக்கும். சில நேரத்தில் உங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் புரிஞ்சு எடுத்துக்கணும். அங்கே தான் இருக்குது. நீங்கள் எடுத்துக்க அதாவது ஒவ்வொரு சமயம் பார்த்தா ஐயோ போடணுமா, முடிஞ்சு போச்சு, நீ போட மாட்டேன். அதே போடணுமா, இப்போ இந்த ஃபார்முலாஸை சொல்லும்போது நீ நோட்டில் எழுதி வச்சுருந்தேன்னு நீ உனக்கு வந்து இந்த ஃபார்முலா நீ பழையெல்லாம் படிச்சிருந்தாலும் இப்போ ஞாபகம் இருக்கும். சரியா? அதனால் நல்லா புரிஞ்சுக்கோ. மேக்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால் இப்போ நான் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் வந்து ஒரு நாள் இப்போ நீங்கள் இந்த இதுன்னு சொல்லிடுறேன். அதாவது வந்து 2 நோட் வாங்கிக்கோங்க. மேக்ஸ் ஒழுங்காக படித்து நல்லா இருக்கிறவங்கன்னா 2 நோட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? நோட் வாங்கிட்டு முக்கியமாக மேக்ஸுக்கு எவனும் வந்து நோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னா மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும். இல்லை நான் தான் கிளாஸ் ஒர்க் மாதிரி நோட் போட்டு காப்பி பண்ணிக்கணும். அதாவது நோட்ஸ் யூஸ் பண்ணால் அப்புறம் பின்னிடம் பண்ணி பார்த்துக்க. அதான் நோட்டு. சரிங்களா? 2 நோட் போட்டுக்க. சரிங்களா? நோட் போட்டு ஒன்றில் வந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா காப்பி. சரிங்களா? நான் சரிங்களா நான் போர்டில் போடுறத அப்படியே அடித்தா காப்பி அடிச்சு. ஓகே? அப்படியே அடிச்சு. சரிங்களா? நான் கொடுத்ததை காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன சார் அதாவது நீங்கள் காப்பி பண்ண சொல்கிறீங்க. வேறு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வந்து காப்பி பண்ணதை என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்டில் ஒரு தடவை சரியா ஒரு தடவை சரியா பார்த்து சரியா பார்த்து ஈஸியாக இல்லை பார்த்துன்னா கீழே வந்துடுறது பார்த்து அந்த இல்லை பார்த்து எழுதணும். சரிங்களா? பார்த்து எழுதணும். 2வது டைமு அதே ஹோம் டெஸ்ட்டாக பண்ணிடணும். இப்படியே ஒவ்வொரு சம் நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 சம்ஸ் அந்த மாதிரி நடத்தலாம். சரியா? அப்படி நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு 2 நோட்டாக பிரித்து அதை ஒரு நோட்டை காப்பி பண்ணி வச்சுக்கோ. இன்னும் வந்து என்னது இன்னொரு நோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்து போட்டுப்பாரு. அதை ஒரு தடவை ஹோம் டெஸ்ட் எழுதி பார்த்துரு, புரிஞ்சிடும். இப்போ நான் எழுதுனது தான் வந்து உன் புக்கில் இருக்குது. இருந்தாலும் நான் சொன்ன மெத்தட் படி நீ எழுதிக்கிட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். அதாவது வந்து மெதுவாக போனாலும் லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக போகலாம். ஓகேவா? அதனால் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே? தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.